millikan's oil drop experiment பா. இந்த millikan's oil drop experimentல நம்ம என்ன பண்ண போறோம்னா determination of charge of an electron நம்ம கண்டுபிடிக்க போறோம். எலக்ட்ரானுடைய சார்ஜ் கண்டுபிடிக்க போறோம். அதாவது ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்ல சார்ஜ் பை மாஸ் கண்டுபிடிச்சோம். ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா? ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன கண்டுபிடிச்சோம்னா சார்ஜ் பை மாஸ், அதாவது ஸ்பெசிபிக் சார்ஜ் தான் கண்டுபிடிச்சோம். புரியுதுங்களா? ஸ்பெசிபிக் சார்ஜ் கண்டுபிடிச்சோம். இப்போ மில்லிகான்ஸ் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன கண்டுபிடிக்க போறோம்னா சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ மில்லிகான்ஸ் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட்ல சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிடும். அதையும் ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்ல சார்ஜ் பை மாஸ் கண்டுபிடிச்சிருக்கும் இல்லையா? இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து இந்த மில்லிகான்ஸ் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து சம் ஃபோர்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம். அது என்னென்ன ஃபோர்ஸ்ன்றது ஒரு முறை சாதாரணமா பார்த்துட்டு அப்படியே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள போயிருவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் வெயிட் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சரிங்களா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்றதை நம்ம என்ன சொல்றோம்னா வெயிட் அப்படின்னு சொல்றோம். அதுதான் வெயிட் ஆஃப் தி பாடி அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அது வந்து m into g, மாஸ் into ஆக்சலரேஷன் into கிராவிட்டி. மாஸுக்கு என்ன ஃபார்முலா எடுக்கலாம்? வால்யூம் into டென்சிட்டி into g அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வால்யூம் into டென்சிட்டி into g ன்னு எடுத்துக்கலாம். வால்யூம் ஒரு ஸ்பெரிக்கல் பாடியா இருந்துச்சுன்னா வால்யூம்க்கு என்ன வரும்? 4/3 pi r³ அப்படின்னு எடுத்துட்டு இன்ட்டு d into g. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். புரியுதுங்களா? ஏன்னா இங்க வந்து ஒரு ஸ்பெரிக்கல் பாடியா தான் எடுத்து அதனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்து வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து நீங்க ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃப்ளூயிட்ல, அதாவது விஸ்கஸ் ஃப்ளூயிட்ல வந்து மூவ் ஆகும்போது அங்க வந்து என்ன ஆகுனா இந்த இதுக்கு ஒரு சர்டைன் வெலாசிட்டி இருக்கும்போது என்ன ஆகுனா விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டு தி மோஷன் ஆக்ட் ஆகும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னா டவுன்வர்ட் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் தி எர்த் ஆகும். இங்க விஸ்கஸ் ஃபோர்ஸ் Fv விஸ்கஸ் ஃபோர்ஸ். இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட் ஆப்போசிட் டு தி மோஷன் அப்படின்னு வரும். இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ்க்கு வந்து 6 pi eta rv 6 pi eta rv அப்படின்னு இருக்கும். r ரேடியஸ் ஆஃப் தி சோ கால்டு ஸ்பியர் எடுத்தது. v என்றது தி வெலாசிட்டி வித் விச் இட் மூவ்ஸ். ஈட்டான்றது என்ன பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் என்ன படிச்சோம்? விஸ்காசிட்டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. புரியுதுங்களா? சரி, இது ஒன்றும் புரியுது உங்களுக்கு. சரி, அடுத்து வந்து பயோஎன்சி ஃபோர்ஸ், அதுதான் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ். பயோஎன்சி ஃபோர்ஸ் என்ன பாத்தீங்கன்னா அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் ஒன்று பார்க்க போறோம். அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் என்ன வரும்னா உங்களுக்கு அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வந்து பயோஎன்சி ஃபோர்ஸ் FB அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா வால்யூம் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்டு லிக்விட் பை தி இம்மர்ஸ்டு பாடி. வால்யூம் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்டு லிக்விட் பை இம்மர்ஸ்டு பாடி. அந்த லிக்விட்னு கிடையாது, ஃப்ளூயிட். அது கேஸா இருந்தாலும் சரி, லிக்விடா இருந்தாலும் சரி, எதுனா எடுத்துக்கலாம். வால்யூம் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்டு ஃப்ளூயிட் பை தி இம்மர்ஸ்டு பாடி இன்டு டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட் இன்டு g. இந்த ஃபார்முலா. இப்போ வால்யூமுக்கு வந்து 4/3 pi r³ எடுத்தோம்னா இப்போ 4/3 pi r³ இன்டு டென்சிட்டி வந்து சிக்மான்னு எடுத்துட்டு g. இதுதான் வந்து பயோஎன்சி ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம சொன்ன ஃபார்முலா எல்லாமே யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் இன்னொரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ண போறோம். அது என்ன ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈன்னு எடுத்துங்க. இதுல ஒரு சார்ஜ் வந்து மூவ் ஆகுற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஒரு சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா அப்ப எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லைங்களா? அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு EQ, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்டு சார்ஜ். இது ஒரு ஃபார்முலா. அப்ப 4 ஃபார்முலா சொல்லியிருக்கேன். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அடுத்து விஸ்கஸ் ஃபோர்ஸ், அடுத்து வந்து பயோஎன்சி ஃபோர்ஸ், அதான் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மில்லிகான்ஸ் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் கண்டுபிடிக்க போறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ மில்லிகான்ஸ் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து ஒரு க்ளோஸ்டு சேம்பர், இந்த மாதிரி க்ளோஸ்டு சேம்பர் இருக்கும். சரிங்களா? இந்த ஒரு சேம்பர் இப்படி இருக்குன்னு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்க வந்து ஒரு ஓப்பன் இருக்கு. இந்த ஓப்பன்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அட்டமாய்சர் அப்படின்னு ஒன்னு செட் பண்ணிருப்பாங்க. அட்டமாய்சர் அப்படின்னு இப்படி செட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 டிஸ்க் இருக்கும். இங்க வந்து ஒரு 2 டிஸ்க் இருக்கும். இப்படி இங்க ஒரு டிஸ்க் இருக்கும், இங்கிட்ட ஒரு டிஸ்க் இப்படி இருக்கும். இந்த 2 டிஸ்க் இருக்கும். இந்த 2 டிஸ்க் வந்து சப்போர்ட்டட் பை தி பில்லர் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. பில்லர்ல சப்போர்ட் ஆகுற மாதிரி அப்படி இங்க செட் பண்ணிருப்பாங்க. இங்க இந்த மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க பில்லர்ல சப்போர்ட் ஆகுற மாதிரி வச்சிருக்காங்க. சரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து ஒரு ஹோல் ஒன்று இருக்கும். இங்க வந்து ஒரு ஹோல் மாதிரி அப்படி இருக்கும் இங்க. சரி, இந்த அப்பர் பிளேட்டும் லோயர் பிளேட்டும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த பேட்டரிக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பேட்டரிக்கு வந்து பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? பேட்டரி கனெக்ஷன் கொடுத்து ஒரு கனெக்ஷன் போட்டு வச்சிருப்பாங்க. கீ இப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கிரவுண்ட் கூட அப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பத்தி பிரச்சனை கிடையாது.
சரிங்களா? அடுத்து வந்து இங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு லைட் சோர்ஸ் வச்சுக்கிட்டு லைட் சோர்ஸ் இருக்கும். இங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு லென்ஸ் வச்சிருப்பாங்க. இப்படி லென்ஸ் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து, இங்க லைட் சோர்ஸ் இந்த லைட்ல இருந்து இந்த லைட் சோர்ஸ் வந்து இந்த லென்ஸுக்கு ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாரி செட் பண்ணியிருப்பாங்க. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்க வரும்போது, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகும்னா வந்து, இங்க வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்ல, லைட் இந்த லைட் சோர்ஸ் தானே, இது லைட் சோர்ஸ் வந்து லைட் ரேஸ் வரும். இந்த லைட் ரேஸ் வந்துட்டு இந்த லென்ஸ்ல வழியா பாஸ் ஆகும்போது, இந்த லென்ஸ் வந்து ஃபோக்கஸ் ஆஃப் தி சோர்ஸ்ல இருந்து அதாவது லென்ஸுடைய ஃபோக்கஸ்ல சோர்ஸ் வச்சிருப்பாங்க. அப்ப இந்த லைட் வந்து வரும்போது என்ன ஆகும், ஆஃப்டர் பாசஸ் த்ரூ தி லென்ஸ் வந்து பேரலல் பீமா வந்திருக்கும். இங்க லைட் விழுந்திருக்கும். அடுத்து வந்து இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டெலஸ்கோப் இந்த டெலஸ்கோப்பை இங்க செட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு டெலஸ்கோப்பை செட் பண்ணியிருப்பாங்க. இப்படி இந்த டெலஸ்கோப்பை செட் பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம வந்து இங்க வந்து அப்சர்வ் பண்ண போறோம். இந்த ஐ இங்க செட் பண்ணி நம்ம அப்சர்வ் பண்ண போறோம். சரிங்களா உங்களுக்கு? சரிப்பா. இப்ப கவனிங்க. இப்ப இங்க அட்டமாய்சர் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கீங்களா, இந்த அட்டமாய்சர்ல வந்து ஆயில வந்து கொட்டுவாங்க. ஆயில வந்து கொட்டுறாங்க. இப்ப ஆயில வந்து இப்படி கொட்டியிருக்காங்க. இந்த ஆயில் வரும்போது டிராப்பா வரும். ஆயில் வரும்போது டிராப்பா வரும். ஒரு டிராப் இன்னொரு டிராப் என்ன ஆகும்னா, ஃப்ரிக்ஷன்னால என்ன ஆகும்னா, ஒரு டிராப் இன்னொரு டிராப் ஃப்ரிக்ஷன்னால இந்த ஃப்ரிக்ஷன்னால என்ன ஆகும்னா, டிராப்புக்கு வந்து சார்ஜஸ் கெயின் பண்ணிக்கும். சார்ஜ் கெயின் பண்ணிக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, சரிப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் தான் வந்து என்ன பாக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன சொல்லுங்க, இது ஒரு சேம்பர் அப்படின்னு எடுத்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? கவனிங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆயில் டிராப், நிறைய ஆயில் டிராப்ஸ் வரும். இந்த ஆயில் டிராப்ஸ் வந்து ஒரு ஆயில் டிராப் இன்னொரு ஆயில் டிராப் ஃப்ரிக்ஷனால என்ன ஆகும்னா சார்ஜ் எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். அதனால ஒரு ஆயில் டிராப் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இன்னொரு ஆயில் டிராப்புக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த கீ ஓபன் பண்ணிடுவோம். இங்க கீ ஓபன் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. இங்க கீ ஓபன் பண்ணிட்டு என்ன இருக்காது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. இப்போதைக்கு இந்த டெலிஸ்கோப்பை ரிமூவ் பண்ணி வைக்கிறேன். அப்புறமா இந்த டெலிஸ்கோப்பை யூஸ் பண்ணிப்போம். அப்படி சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இல்லைன்னா சின்ன டெலிஸ்கோப்பை நம்ம இங்க வரைஞ்சு வைப்போம். சரிங்களா? அங்க ஒரு சின்ன டெலிஸ்கோப் இப்படி இருக்கிற மாதிரி எடுத்துங்க. சரிங்களா? இது வந்து டெலஸ்கோப் அப்படின்னு எடுத்துங்க. ஏன்னா இந்த ஆயில் டிராப் இதுக்குள்ள விழும், அதை அப்சர்வ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்ணல. இந்த பேட்டரி வந்து யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டை இங்க அப்ளை பண்ணல. கீயை வந்து ஓபன் பண்ணி இருக்கும். அதனால ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இந்த பாத்தீங்கன்னா இந்த ஆயில் டிராப் வந்து வரும்போது இங்க என்ன ஆகும்னா, இந்த ஆயில் டிராப் இப்படி கீழே வரும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், பயோன்சி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அடுத்து வந்து என்ன ஆக்ட் ஆகும்னா விஸ்கஸ் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். நல்ல கவனிங்க. ஒரு ஆயில் டிராப் எடுத்துக்கிறேன். இங்க வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எஃப் ஜி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், பயோன்சி ஃபோர்ஸ் இப்படி எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? வெலாசிட்டி வந்து ஒரு v1 வெலாசிட்டில டவுன்வோர்டு வருதுன்னு எடுத்துக்கிறோம். அதனால வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா, அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வந்து பயோன்சி ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம். இன்னொன்று வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ்னு ஒன்று ஆக்ட் ஆகும். விஸ்கஸ் ஃபோர்ஸ் இப்படின்னு ஆக்ட் ஆகுது. இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் வெலாசிட்டி கூட இந்த ஆயில் டிராப் வர வெலாசிட்டி கூட விஸ்கஸ் ஃபோர்ஸ் கூடிட்டே இருந்து ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி வரும்போது என்ன ஆயிரும்னா, இந்த அப்வோர்டு ஃபோர்ஸும் டவுன்வோர்டு ஃபோர்ஸும் பேலன்ஸ் பண்ணிட்டு நெட் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்ல வரும். அப்ப இந்த ஆயில் டிராப் வந்து இந்த ரெண்டு பிளேட்ஸ் எடுத்துருக்கோம், இந்த ரெண்டு சர்க்குலர் பிளேட், இந்த டிராப் இங்க வரும்போது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில வந்திருக்கும். ஏன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸும் பயோன்சி ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணிருக்கும். அப்ப கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்ல வந்திருக்கும். கான்ஸ்டன்ட் அதாவது நெட் ஃபோர்ஸ் 0 ஆயிரும். இங்க விஸ்கஸ் ஃபோர்ஸும் பயோன்சி ஃபோர்ஸும் கிராவிடேஷன் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணிருது. அப்ப நெட் ஃபோர்ஸ் 0 ஆயிருது இல்லைங்களா? அப்ப நெட் ஃபோர்ஸ் 0 ஆயிடுச்சுன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில வரும். அந்த வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த டெலிஸ்கோப் யூஸ் பண்ணி சர்டைன் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுறது, டிஸ்டன்ஸ் எங்கே கிராஸ்டு வயர்ஸ் மாதிரி இருக்கும், அந்த கிராஸ்டு வயர்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா டைம் டிராவல்டு கண்டுபிடிச்சிட்டு டிஸ்டன்ஸ் பை டைம் போட்டோம்னா வெலாசிட்டி v1 கிடைச்சிருது. புரியுதுங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எழுதுவோம் பாருங்க. என்ன எழுத போறோம்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பயோன்சி ஃபோர்ஸ் இன்டு பயோன்சி ஃபோர்ஸ் பிளஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு வருதா? இப்போ வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இப்படி எடுத்துட்டு பயோன்சி ஃபோர்ஸ் இப்படி இந்த லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துருக்கு, இஸ் ஈக்குவல் டு விஸ்கஸ் ஃபோர்ஸ்னு வருது. நல்லா கவனிங்க. இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து 4/3 πr கியூப்னு தெரியும் உங்களுக்கு. 4/3 πr கியூப்னு தெரியுது. இன்ட்டு டென்சிட்டி டி இன்ட்டு ஜின்னு வருது. பயோன்சி ஃபோர்ஸ் என்ன சொல்லுங்க, 4/3 πr கியூப் இன்ட்டு சிக்மா இன்ட்டு ஜின்னு எடுத்துக்கிறோம். இங்க வந்து என்ன விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து 6π ஈட்டா ஆர் v1 வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுல என்னென்ன காமனா கேன்சல் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க வந்து இந்த பை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி தானப்பா? அங்க பை காமனா கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஆரையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க ஸ்கொயர் வந்துடும், இங்கேயும் ஸ்கொயர் வந்துடும். இப்போ என்னென்ன காமனா எடுக்கலாம் பாருங்க. 4/3 எடுக்கலாம். இந்த ஜி எடுக்கலாம், ஆர் ஸ்கொயரும் எடுக்கலாம். அப்ப என்ன மட்டும் நிக்குது பாருங்க, 4/3 ஜி, இந்த ஆர் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டு இல்லையா? அப்ப என்ன வருது, டி மைனஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா, இந்த 6 ஈட்டா ஆர் v1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதை யூஸ் பண்ணி நமக்கு ரேடியஸ் ஒருவேளை சிக்மா வந்து வெரி லெஸ் சிக்மா டென்ஸ் டு 0 கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல இருந்து ரேடியஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு முன்னாடி வந்து இது கேன்சல் பண்ணிக்கலாமா? இந்த 4ம் 6ம் கேன்சல் பண்ணிக்கிங்க. இந்த 6ம் 4ம் கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 2 வரும், இங்க 3 வரும்.
இப்போ பாருங்க நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க. இப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன வருது 3 எங்க போச்சுன்னா 9 ஈட்டா. இந்த ஆர் தான் ஆல்ரெடி கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ அந்த ஆர் வந்திருக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஆர் இங்க வராது, ஆர் வந்து ஆல்ரெடி கேன்சல் பண்ணிட்டோம். சரிங்களா? சரிப்பா. இப்போ வந்து ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் இந்த 3 எங்க போச்சுன்னா 3 × 3 9, இந்த ஈட்டா இருக்கு, இந்த v1 இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து இங்க 2 இருக்கு, இந்த g இருக்கு. டிவைட் பை 2 இங்க வந்துரும், g வந்துரும். அடுத்து என்ன வந்துரும் சொல்லுங்கப்பா? அது இந்த d மைனஸ் சிக்மா இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ரேடியஸ் ஆஃப் தி சோ கால்ட் ஆயில் டிராப் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பயோன்சி ஃபார் ஜீரோனா இந்த சிக்மா மட்டும் வராது பார்த்துங்க. சரிங்களா? இப்போ வந்து பாருங்க ஆல்மோஸ்ட் சிக்மா வந்து டென்ஸ் டு ஜீரோ அப்படின்னு இருந்துச்சுன்னா பயோன்சி ஃபோர்ஸ் டென்ஸ் டு ஜீரோன்னு வந்திருக்கும். அப்படி என்ன இருக்குன்னா நமக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவல் டு விஸ்கஸ் ஃபோர்ஸ்னு வந்திருக்கும். அதாவது mg இஸ் ஈக்குவல் டு 6 பை ஈட்டா ஆர் v1 அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது சரிப்பா. இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த கீயை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். கீயை க்ளோஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டு செட் பண்ண போகிறோம். இந்த பேட்டரி உடைய பொலாரிட்டியை நம்ம மாற்றோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் மாறிடும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் மாறிடும். நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்க. அதாவது வந்து இந்த அந்த பில்லை ரைஸ் பண்ணி 2 பிளேட்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா, இந்த 2 பிளேட்ஸ் தான் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டரி பொலாரிட்டி நமக்கு எப்படி வேணுமோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு இங்கே ஆயில் ட்ராப் வருது இல்லையா, இங்கே ஆயில் ட்ராப் வருது இல்லைங்களா, இந்த ஆயில் ட்ராப்புக்கு வெலாசிட்டி v1 தானே டவுனோட வந்திருக்கும். அது இப்போ வந்து இந்த பேட்டரி நம்ம கனெக்ட் பண்றதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துருது. இப்போ இந்த பேட்டரி பொலாரிட்டி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து இந்த ஆயில் டிராப் மேல அப்போர்டு வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்குவோம். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்போர்டு வர மாதிரி செட் பண்ணிப்போம். இப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்போர்டு வந்துச்சுன்னா அப்போ என்ன ஆயிரும், இந்த ஆயில் டிராப் அப்படியே ரிட்டார்ட் ஆகிட்டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்போர்டு வந்துச்சுன்னா வெலாசிட்டிக்கு ஆப்போசிட் அதுனா இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த ஆயில் டிராப் வந்து ரிட்டார்ட் ஆகிட்டு ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் பேக் இப்படி போகும். அப்படி தானே போகும். அப்போ என்ன ஆகும்னா இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் எல்லாமே ஆக்ட் ஆகுறதுனால இது வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி v2 வெலாசிட்டில போகும். புரியுதுங்களா உங்களுக்கு? கான்ஸ்டன்ட் v2 வெலாசிட்டில போகுது. இப்போ வந்து நல்ல கவனிங்க, ஆயில் டிராப் இருக்கிறது, ஆயில் டிராப் மேல எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பாருங்க. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது, அடுத்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது. கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்காக நான் என்ன பண்ணேன், இந்த அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் நெக்லிஜிபிள் அப்படின்னு விட்டுட்டேன். அடுத்து mg ஃபோர்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னு எடுத்துங்க. புரியுதுங்களா? இந்த கேஸ்ல வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லி எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பிளஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ்னு வருதுங்களா, தட் இஸ் ஈக்குவல் என்ன வருது mg அப்படின்னு கிடைக்குதுங்களா உங்களுக்கு? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பிளஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்க, mg அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? இது புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இங்க பாருங்கப்பா, நீங்க வந்து வெலாசிட்டி எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா வந்து நீங்க வெலாசிட்டி அப்போர்டு இருக்குதுனால விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து டவுனோடு இருக்கும். விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து டவுனோடு இருக்கும். புரியுதுங்களா? அப்போ வந்து நம்ம இங்க எடுத்தது விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா டவுனோடு இருக்கணும். வெலாசிட்டி ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்கணும். அப்படின்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து இங்க டவுனோடு இருக்கணும். விஸ்கஸ் ஃபோர்ஸ் டவுனோடு இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? விஸ்கஸ் ஃபோர்ஸ் டவுனோடு ஆக்ட் ஆகும். அப்படின்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் டவுனோடு ஆக்ட் ஆச்சுன்னா அப்ப என்ன வரும்னு சொல்லுங்க, நமக்கு ஃபார்முலால வந்து கரெக்டா சொல்லுங்க. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்போர்டு விஸ்கஸ் ஃபோர்ஸ் mg விஸ்கஸ் ஃபோர்ஸும் டவுனோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னு வருது. அப்ப விஸ்கஸ் ஃபோர்ஸ்க்கு என்ன வரும் சொல்லுங்க, 6 பை ஈட்டா ஆர் v2. கரெக்ட்டுங்களா? ஏன்னா இப்ப வந்து v2 வெலாசிட்டில போறதுனால விஸ்கஸ் ஃபோர்ஸ் என்ன வரும் சொல்லுங்க, விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 பை ஈட்டா ஆர் v2 அப்படின்னு கிடைக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஆல்ரெடி mg என்ன பார்த்திருக்கோம், 6 பை ஈட்டா ஆர் v1 தானே பார்த்திருக்கோம். ஆல்ரெடி அப்படி தானே பார்த்திருக்கோம். அப்ப சொல்லுங்க என்ன ஆகுது உங்களுக்கு, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mg பிளேஸ்ல 6 பை ஈட்டா ஆர் v1 போட்டுங்க. இங்க வந்து 6 பை ஈட்டா ஆர் v2. இது எப்படி வந்துச்சு தெரியுங்களா? இந்த mg வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ணலாம், காமனா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், E இன்டு E போட்டுக்கலாமா? E இன்டு E எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்டு சார்ஜ் போட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் 6 பை ஈட்டா ஆர் இன்டு என்ன வருது பாருங்க, v1 பிளஸ் v2 அப்படின்னு கிடைக்குதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ பாருங்க என்ன பண்ணலாம் பாருங்க. அப்ப E இன்டு E இஸ் ஈக்குவல் டு 6 பை ஈட்டா ஆர் இன்டு v1 பிளஸ் v2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல இருந்து என்ன பண்ணலாம், E இஸ் ஈக்குவல் டு 6 பை ஈட்டா ஆர் இன்டு v1 பிளஸ் v2 டிவைடட் பை E கேபிட்டல் E இப்படி போட்டோம்னா நமக்கு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் கிடைச்சிருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலா வந்து நம்ம இங்க ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ண மாதிரி தோணுது. என்ன மிஸ்டேக் பாத்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம வந்து நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, இங்க இந்த ஆயில் டிராப் வருது இல்லையா, இந்த ஆயில் டிராப் வரும்போது அந்த ஆயில் டிராப்ல ஒரே எலக்ட்ரான் மட்டுமா இருக்கும், ஃபிரிக்ஷனால n எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கும் இல்லைங்களா. அதனால வந்து அங்க என்ன பண்ணணும்னா NE போட்டிருக்கணும்.
ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் பாருங்க, ஈன்னு மட்டும் போட்டுட்டோம். சும்மா இந்த ஃபார்முலா நம்ம சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு தெரியறதுக்காக இந்த மாதிரி காமிச்சிட்டே தவிர ஆக்சுவலா வந்து எப்படி எழுதியிருக்கணும்னா வந்து நம்ம வந்து இ இன்ட்டு இ அப்படின்னு எழுதியிருக்கணும். இ இன்ட்டு சார்ஜ் இந்த ஆயில் ட்ராப் எவ்வளோன்னு தெரியாது இல்லையா, என்இ அப்படி தானே வந்திருக்கும். சார்ஜ் இந்த ஆயில் ட்ராப் என்இன்னு வந்திருக்கும். அப்படி என்இன்னு எழுதலைனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சார்ஜ் இன்ட்டு கியூ, ஆயில் ட்ராப்ல இருக்கிற சார்ஜ் வந்து கியூ அப்படின்னு போட்டுங்க. இ இன்ட்டு கியூன்னு போட்டுட்டீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கும் சொல்லுங்க, 6 ஈட்டா ஆர் இன்ட்டு v1 பிளஸ் v2. இந்த ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஆல்ரெடி நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது டெரைவ் பண்ணிருந்தோம். அந்த ரேடியஸ் இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்ப சார்ஜ் கியூ இஸ் ஈக்குவல் என்ன வருது பாத்தீங்கன்னா 6 ஈட்டா ஆர் இன்ட்டு v1 பிளஸ் v2 தானே வருது, பை டிவைட் பை இ தானே வருது. அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆயில் டிராப் யூஸ் பண்ணி இந்த மில்லிகான்ஸ் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது சார்ஜ் ஆஃப் அன் ஆயில் டிராப் வருமே தவிர சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் வந்திருக்காது. ஏன்னா ஒரு நம்ம எடுத்த ஆயில் டிராப்ல வந்து என்ன வந்திருக்கும், ஒரு எலக்ட்ரான் தான் இருந்துச்சுன்னு எப்படி சொல்ல முடியும். அப்ப சார்ஜ் இந்த ஆயில் டிராப் தான் மில்லிகான்ஸ் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிக்க முடியும். ஆனா வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எலக்ட்ரான் சார்ஜ் தான் கண்டுபிடிக்க போறோம் மில்லிகான்ஸ் ஆயில் டிராப்ல சொல்றேன். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மில்லிகான் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட்ல நல்ல கவனிங்க, இங்க மில்லிகான்ஸ் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, இது ஒரு டிராப்புக்கு மட்டும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நிறைய டிராப் ஒவ்வொரு டிராப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கால்குலேஷன்ஸ் இப்பெல்லாம் பண்ண மாதிரி இந்த கால்குலேஷன் ரேடியஸ் அது ஒவ்வொரு டிராப்புக்கு ரேடியஸ் கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிப்பாங்க. ஒவ்வொரு டிராப்புக்கு சப்ஸ்டிட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டிராப்லயும் வந்து ஃபிரிக்ஷனால சார்ஜ் வரதுனால சேம் சார்ஜ் இருக்காது, டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் வந்திருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு டிராப் கண்டுபிடிக்கும் போது Q1 சார்ஜ் வந்திருக்கு, செகண்ட் பண்ணும்போது Q2 சார்ஜ், செகண்ட் டிராப் தேர்ட் சார்ஜ் Q3, ஃபோர்த் சார்ஜ் Q4, இப்படி எல்லாம் வரும் இல்லையா. இந்த மாதிரி நிறைய டிராப்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிராப்ஸுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க மில்லிகான்ஸ் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட்ல. அப்படி பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டிராப்புக்குமே வந்து அந்த சார்ஜ் வந்தது எப்படி இருந்துச்சுன்னா இன்டெகிரல் மல்டிபிள் ஆஃப் ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்தது. அப்போ என்ன வந்ததுன்னா சார்ஜ் இன் தி டிராப் எப்படி இருந்துச்சுன்னா எல்லா ஆயில் டிராப்புக்கும் அவங்களுக்கு கண்டுபிடிக்கும் போது இன்டெகிரல் மல்டிபிள் ஆஃப் ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு வந்தது. அப்போ அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் வந்து சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரானா இருக்கணும் இல்லையா அப்படின்னு எடுத்துட்டாங்க. புரியுதுங்களா. அப்ப வந்து சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா வந்து இந்த மாதிரி நிறைய டிராப்ஸ் கண்டுபிடிச்சு பார்த்தாங்க. இந்த ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஆயில் டிராப்புக்கும் சார்ஜ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தாங்க. ஒவ்வொரு ஆயில் டிராப்புக்கும் வரும்போது அந்த சார்ஜ் வந்து எப்படி இருக்குன்னா மல்டிபிள்ஸ் இன்டெகிரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் சார்ஜ் ஆஃப் அன் ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்தது. அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் வரும் அப்படின்னு நினைச்சு சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் மில்லிகான்ஸ் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா.